கங்கை அமரனோட உடல்நிலையை பற்றி இப்போ ரீசெண்டாக டாக்டர்ஸ் ஒரு சில விஷயங்களை அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக அடுத்து வரக்கூடிய இந்த ஒரு வாரம் ரொம்ப குரூஷியலான வீக் அப்படிங்கிற மாதிரி டாக்டர்ஸ் தரப்பில் சில விஷயங்களை அறிக்கை வெளியிடப்பட்டிருக்குது. அதோட விவரத்தை இந்த வழியில் பார்க்கலாம். தமிழ் சினிமாவில் ஒரு பிரபலமான இசையமைப்பாளர், இயக்குனர், பாடல் ஆசிரியர், பாடகர்னு சொல்லி பன்முக திறமை கொண்டவர் தான் கங்கை அமரன் அவர்கள். நடிப்பு மேலே அதிக ஆர்வம் கொண்ட கங்கை அமரன் இப்போ 77 வயசு ஆகியும் கூட ஒரு படத்தில் கமிட் ஆகி நடித்து வந்துட்டுருக்காரு. இந்த படத்துக்கான ஷூட்டிங் சிவகங்கை மாவட்டத்தில் இப்போ ரீசன் நடந்திருக்கு. அந்த படத்துக்கான ஷூட்டிங் அட்டன் பண்ணப்போ திடீர்னு ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு மயக்கம் போட்டு விழுந்திருக்காரு. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டு அவருக்கு முதலுதவி கொடுத்துருக்காங்க. மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய தனியார் ஹாஸ்பிட்டலில் தங்கி இப்போ அவர் ட்ரீட்மெண்ட் எடுத்து வந்துட்டுருக்காரு. இந்த நிலைமையில் இப்போ அவரோட உடல்நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி டாக்டர்ஸ் தரப்பில் சில விஷயங்களை அறிக்கையாக வெளியிட்டிருக்காங்க. அதில் குறிப்பாக வயது முதிர்ச்சி காரணமாக தான் கங்கை அமரன் அவர்களுக்கு இப்போ உடல்நல குறைவு ஏற்பட்டிருக்குது. அதுலேயும் குறிப்பாக கடந்த ஒரு மாத காலமாக இந்த ஷூட்டிங்க்கு ரெஸ்ட்டே இல்லாமல் தொடர்ந்து ரொம்ப பயங்கரமாக எஃபர்ட் போட்டு ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காரு. அவரோட ஹார்ட் ஒர்க்கை அவரோட உடல்நிலை ஏற்றுக்கல. கம்ப்ளீட் ரெஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். என்னதான் படம் மேலே, நடிப்பு மேலே அதிக ஆர்வம் இருந்தாலும் அவரோட உடல்நிலை மேலேயும் ஹெல்த் மேலேயும் அவர் கண்டிப்பாக கான்சன்ட்ரேட் பண்ணி தான் ஆகணும். டைமுக்கு சரியாக சாப்பிடாம, டைமுக்கு சரியாக தூங்காமல் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருந்ததால தான் அவரோட உடல்நிலை ரொம்ப மோசமான சுச்சுவேஷன் மாறி இருக்கா அப்படிங்கிற மாதிரியும், அடுத்து வரக்கூடிய இந்த 10 நாட்கள் அப்படிங்கிறது கங்கை அமரனுக்கு ரொம்ப குரூஷியலான வீக். அவரோட உடல்நிலையை ரொம்ப பத்திரமா பார்த்துக்கணும். அடுத்த ஒரு 2-3 மாதங்களுக்கு ஷூட்டிங் அப்படிங்கிறத அவர் அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்களை அட்வைஸாகவும் கொடுத்துருக்காங்களாம். இந்த ஒரு விஷயத்தை அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கக்கூடிய மகன் வெங்கட் பிரபு அப்புறம் பிரேம்ஜி இவங்க 2 பேரையும் கூப்பிட்டு டாக்டர்ஸ் அட்வைஸாக பண்ணியிருக்கிறதால இப்போதைக்கு ஷூட்டிங் எதுவும் அட்டன் பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி சென்னைக்கு கங்கை அமரன் அவர்களை கூட்டு போக போகிறதாகவும் தகவல் கிடச்சிருக்குது. என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கூடிய சீக்கிரம் கங்கை அமரன் அவர்கள் ரெக்கவர் ஆகணும் அப்படிங்கிறது தான் ரசிகர்களோட மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வந்துட்டுருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, ரஜினிகாந்த் அவர்களோட 50 வருஷம் இந்த சினிமா பயணத்தை ஊக்குவிக்கிற விதமாக அவரோட வாழ்க்கையை பயோபிக்காக எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா இப்போ தகவல் ஒன்று வெளிவந்திருக்குது. இப்போ ரீசெண்டாக கேம் சேஞ்சர் படத்துக்கான ப்ரமோஷனில் சங்கர் அவர்கள் ரொம்ப தீவிரமாக ஈடுபட்டு வந்துட்டுருக்காரு. அப்போ அவர்கிட்ட பல விதமான கேள்விகள் கேட்கப்படும் போது, நீங்கள் டெக்னாலஜி யூஸ் பண்ணி பல படம் எடுத்துகிட்டு இருக்கீங்க, அப்படி உங்களுக்கு யாரோட படத்தை பயோபிக்காக எடுக்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு கேட்டதுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரோட வாழ்க்கையை படமாக்க ஆசை அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காரு. இந்த ஒரு விஷயம் இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலாக பரவ ஆரம்பிச்சிருக்குது. இவங்க இது வரைக்கும் 2 பேரும் கைகோத்து சேர்ந்த சிவாஜி, எந்திரன் 2.0 இந்த படங்கள் எல்லாமே ஒரு மாபெரும் வெற்றி பெற்ற நிலையில் ரஜினிகாந்த் அவர்களோட வாழ்க்கை வரலாறு சங்கர் படமாக எடுத்தாருன்னா கண்டிப்பாக ஹிட்டா அப்படிங்கிற சந்தேகமாக கிடையாது அப்படிங்கிற மாதிரியும் ரசிகர்கள் அவங்க கருத்தை பதிவு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.